எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் ஆயிரமாய் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முக்கியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் மாசி மாதம் 19ஆம் நாள், ஆங்கிலம் மார்ச் மாதம் 3ஆம் நாள், முஸ்லிம் ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 3ஆம் நாள். கிழமை வெள்ளி, திதி பஞ்சமி, பிற்பகல் 1 மணி வரை, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் பரணி, பின்னிரவு 2 மணி 13 நிமிடம் வரை, அதன் பின்னர் கார்த்திகை. யோகம் சித்தயோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராஹவே கேதவே நமः. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யஹம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரः பிரச்சோதயாத். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 6 முதல் 9 மணி வரை. பிற்பகல் 1 முதல் 1:30 மணி வரை. மாலை 5 முதல் 6 மணி வரை. இரவு 8 முதல் 9 மணி வரை. 10:30 முதல் 11 மணி வரை. திருவருள்
தந்தருளும் திருவேள்விக்குடி அருள்மிகு பரிமள சுகந்த நாயகி சமேத அருள்மிகு ஸ்ரீ மணவாளேஸ்வரர் ஆலயம். திருவேள்விக்குடி என்ற பெயர் அமைந்த காரணம் சிவபிரானது திருமண வேள்வி நடந்த தலம் என்பதால் வேள்விக்குடி என்பது திருவேள்விக்குடி என்றாகியது. உமையவளுக்கு கங்கணதாரம் செய்தபடியால் கௌதுகா பந்த நட்சத்திரம் என்ற பெயரும் அமைந்தருளியுள்ளது. தற்கால வழக்கு பெயர் திருவேள்விக்குடி என வழங்குகிறது. இறைவன் இறைவி பெயர்கள் மூலவப் பெருமான் அருள்மிகு மணவாளேஸ்வரர், மூலவ அம்பிகை அருள்மிகு பரிமள சுகந்த நாயகி, உற்சவ பெருமான் அருள்மிகு கௌதுகேசன், உற்சவ நாயகி அருள்மிகு கௌதுகேசரி. இத்திருத்தலம் குறித்து அறிந்து கொள்வதற்கு நூல்கள் ஏதுமில்லை. குத்தாலம் திருத்துருத்தி புராணத்தில் இத்திருத்தலம் குறித்து 17 பாடல்கள் உள்ளது. அவற்றின் தலைப்பு 35வது திருவேள்விக்குடி படலம் என்பதாகும். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததாக இத்திருத்தலம் போற்றப்படுகின்றது. 3 பதிகங்கள் திருஞான சம்பந்தப் பெருமான், சுந்தரர் ஆகியோர் பாடி அருளியுள்ளனர். இத்திருத்தலத்து பெருமான் பகலில் திருவேள்விக்குடியிலும் இரவில் திருத்துருத்தி அதாவது குத்தாலத்திலும் எழுந்தருளி இருப்பதாக கூறப்படுகின்றது. திருத்தல திருக்கோயில் ஊரில் நடுவே கிழக்கு நோக்கி அமைந்தருளியுள்ளது. கர்ப்பக்கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், எடுத்துக்கட்டி மண்டபம் 4 பாகுபாடுகளையும் 2 பிரகாரங்களையும் உடையது. 3 அடுக்கு கோபுரம், அர்த்தப மண்டப வாயில் 4 கைகளையுடைய துவாரபாலகர்கள் உள்ளனர். முதல் பிரகாரத்தில் தென்முகக் கடவுள் கிழக்கு நோக்கி, வலஞ்சுழி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், கோதண்டராமர், கஜலக்ஷ்மி, விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. சுவாமி கோஷ்டத்தில் பிள்ளையார், நடராஜர், மணக்கோலம், அகத்தியர், அரசகுமாரன் சிவனை வழிபடுதல், சங்கர நாராயணர், லிங்கோத்பவர், வலபாக அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, சண்டிகேஸ்வரருக்கு ஈசன் அனுக்கிரகமூர்த்தி, பிச்சாடனர், அரசகுமாரி தோழியுடன் சிவ பூஜை செய்யும் சிலா ரூபங்கள். திருக்கோவிலின் முன்புறத்தில் ஈசான்யத்தில் அக்னி தீர்த்தம். திருக்கோயிலின் பின்புறம் கௌதுகா பந்தன தீர்த்தம் எனும் சிவகங்கை தீர்த்தம். திருத்தல வரலாற்றின்படி உமையவளான பார்வதி தேவி பரமனை நினைத்து
16 திங்கட்கிழமை விரதம் இருந்து மண்ணில் லிங்கம் வரித்து பூஜை செய்து வந்தாராம். 17வது திங்கட்கிழமை பரமன் தோற்றமாகி கங்கணம் கட்டி வேள்வி செய்து மனம் புரிந்து கொண்டாராம். தல சிறப்புகளை சிந்தித்தார். பிரமன் திருமணம் செய்து வைத்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்றானது. அரசகுமாரன் ஒருவனுக்கு கிரகங்கள் தோஷம் நீங்கி பரமன் திருமணம் செய்து வைத்த திருத்தலம் ஆகும். அகத்தியர் வாதாபியை கொன்றதனால் அமைந்த சாபம் நீங்க பெற்ற திருத்தலம். தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரர் அக்னி தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பரமன் இத்திருத்தலத்தில் தனது வலது பாகத்தை பார்வதிக்கு தந்தருளிய திருத்தலம். விநாயகப் பெருமான் திருமணச் சடங்கில் இத்திருத்தலத்தில் தம்மைத்தானே பூஜை செய்து கொண்டுள்ளதாக சிறப்பாக போற்றப்படுகின்றது. திருமண திருத்தலம் என்பதனால் கொடிமரமும் நவக்கிரகமும் இத்திருத்தல திருக்கோயிலில் இல்லை. நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் ஈசான்யத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு 48 அகல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு நலம் பெறுகின்றனர். பார்வதி தேவியான அம்பாள் திருக்கோவிலின் பின்புறத்தில் ஈசான்யத்தில் நவக்கிரகமாக ஈஸ்வரனே அமைந்தருளியுள்ளார். எடுத்துக்கட்டி மண்டபத்தில் தென்பாகத்தில் நால்வர்கள், பிள்ளையார், வடபாகத்தில் சூரியன், பைரவர் ஆகியோருக்கு சிலாமூர்த்திகள் அமைந்தருளியுள்ளது. மகா மண்டபத்தில் ஆடலரசன் தனிக்கோவிலும் அதன் எதிர்ப்புறம் தெற்குபுற வாயிலில் கௌதுகேசன், கௌதுகேசரி தனிச்சன்னதியையும் தரிசிக்கலாம். திருவேள்விக்குடி திருத்தலத்துடன் தொடர்புடைய பிற திருத்தலங்கள்: தேரெழுந்தூர் சொக்கட்டான் விளையாடி பசுசாபம் பெற்ற இடம். கோமல் பார்வதி பசுவாக மேய்ந்த தலம். திருக்குளம்பியம் பசுவான பார்வதியின் குளம்படிப்பட்டு ஈசன் காலையுருக்கொண்டு விரட்டிய தலம். திருவாவடுதுறை இத்திருத்தலத்தில் உள்ள குளத்தில் பசுவாகிய பார்வதி இறங்கி பெண் திருவுருவெற்ற தலம். திருத்தி குத்தாலம் பரத மகர்ஷியின் வளர்ப்பு மகள் பார்வதி பரமனை நினைத்து தவம் புரிந்த தலம். குறுமுளைப்பாடி பாலிகை கரைத்த தலம். எதிர்கொள்பாடி மேல திருமணஞ்சேரி. ஈசன் ஈஸ்வரியை திருமணக் கோலத்துடன் தேவர்களும் அகஸ்தியரும் எதிர்கொண்டு அழைத்த திருத்தலம். மணமகிழ்ந்த சேரி. திருமணஞ்சேரி வரவேற்பு தலம். தேவர்களுக்கும் பூலோகத்தவருக்கும் திருக்காட்சி தந்த தலம். திருவேள்விக்குடி திருமண தலம். புராண காலத்து புனிதத் தன்மையை மனதில் கொண்டு இன்றைய நிலையில் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருமண தடை நீங்க பெயர் நட்சத்திரங்களும் மற்றும் கிரகம், பாபம், சாபம், புத்திர பாக்கியம்
மாங்கல்ய தோஷம் ஆகியவற்றிற்கு ஆண் பெண் இரு பாலருக்கும் யாகம் செய்து அர்ச்சனையும் செய்து மாலை அணிவிக்கப்படுகிறது. இது ஒரு கூட்டு வழிபாடு ஆகும். திருவருள் பொழிந்தருளும் பெருமானது திருமண வேள்வி நடந்த தலம் திருவேள்விக்குடி. திருவேள்விக்குடி திருத்தலத்தில் மூலவப் பெருமானாக இலிங்க வடிவாக நந்தியம்பதியுடன் எழுந்தருளி இருக்கின்றார். திருவேள்விக்குடி அருள்மிகு ஸ்ரீ மணவாளேஸ்வரர் சுவாமி. இத்திருத்தலத்தில் அற்புதமான பதிகம் ஒன்று மனதில் பதிகின்ற தோல் வியாதிகள் நீங்குவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓர் பதிகத்தை அருள்பாலித்தருளி இருக்கின்றார். மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபடக் கரையுறும் திரை கொணர்ந்தெற்றும் அன்னமாங் காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதெழுமம் அன்பராம் அடியார் சொன்னவாறறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறெம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர் கெடுத்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நோய்கள் நீங்குவதற்காக பாடப்பெற்ற இப்பதிகத்தை பாடுவோர் சொறி சிரங்கு படை தோல் வியாதிகள் போன்ற ஏனைய நோய்களிலிருந்து நீங்கி சுகம் பெறுவர் என்பது பெரியோர்களின் திருவாக்கு. பெயரோ வேள்விக்குடி. வேள்வி அமைந்தருளிய தலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தையும் தருவோய் நீ. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டனான் ஈஸ்வரன் எழுந்தருளி அருள்மிகு ஸ்ரீ மணவாளேஸ்வரர் என்ற திருநாமமுடன் லிங்கத்துறைவராக இதயத்தில் உறைந்தருளுகின்றார். பாடல் பெற்ற திருத்தலம் பாவம் நீக்கி புனிதத்தை தேக்கி அருளுகின்ற திருத்தலம். திருவேள்விக்குடி அருள்மிகு பரிமள சுகந்த நாயகி அம்மா நின்ற திருக்கோலம் நெஞ்சில் நிலைக்கின்ற திருக்கரங்கள் நான்கிலும் தரிசிக்கின்ற பக்தர்களுக்கு திருவருளை பொழிந்தருளுகின்ற அம்பாளின் அற்புதமான தோற்றம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரின் சௌந்தர்ய லகரியில் சௌந்தரியமாக வர்ணிக்கப்படுகின்ற அம்பாள் திருவேள்விக்குடியில் அதற்கு ஒப்பாக ஓமையாக அருள்மிகு பரிமள சுகந்த நாயகி என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி இருக்கின்றார். திருவேள்விக்குடியில் யாகங்கள், பூஜைகள், அர்ச்சனைகள் அனைத்துமே பக்தர்களுக்காக அமைந்தருளுகின்றது. திருவேள்விக்குடியில் அங்காடிகள் ஏதும் இல்லாத காரணத்தால் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் குத்தாலத்தில் அர்ச்சனை பொருட்கள் வாங்கிக் கொண்டு
ஆட்டோ அல்லது தனியார் வண்டியில்தான் வர இயலும். திருவேள்விக்குடிக்கு பேருந்து வசதிகள் இல்லை. பிரார்த்தனை செய்து கொண்டு செல்லும் பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் மீண்டும் இத்திருத்தலத்திற்கு வந்து மீண்டும் அர்ச்சனை செய்து செல்வது அனைத்து நலத்தையும் வளத்தையும் அளிப்பதாகும். அனைத்து தடைகளும் வாழ்வில் நீங்கி அனைத்து சுகங்களும் வாழ்வில் அமைய திருவேள்விக்குடியில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி சமேத் அருள்மிகு ஸ்ரீ மணவாளேஸ்வரர் பெருமானை தரிசனம் செய்தால் திருமணம் அமைந்தருளும். இத்திருத்தலத்தில் சீகாழி பிள்ளையான திருஞான சம்பந்தர் பெருமான் திருமணத்தடை நீங்குவதற்காக ஓர் பதிகத்தை பாடி அருளியுள்ளார். இப்பதிகத்தை திருமணத்தடை அமைந்தவர்கள் பாடினால் திருமணத்தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. அம்மையும் அப்பனும் திருமண திருக்கோலத்தில் சீகாழி பிள்ளை திருஞான சம்பந்தர் பெருமான் பாடிய பதிகம் ஓங்கி மேலுழி தரு மொழிப்புணற் கங்கையொரு சடைமேல் தாங்கினரிடுபலி தலை கலனக் கொண்ட தம்மடிகள் பாங்கினுமையொடும் பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்கு நீர் துருத்தியாரிரவிடத் துறைவர் வேள்விக்குடி. திருவேள்விக்குடியை தரிசனம் செய்வோர் திருமண வாழ்வில் திருவருள் பெற்று திகழலாம். திருவேள்விக்குடி அமைந்தருளியுள்ள இடம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் உள்ள குத்தாலத்திற்கு வடகிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அஞ்சலாறு வார்த்திலையிலிருந்து கிழக்கே 1/2 கிலோமீட்டர் அருகில் காவிரியின் வடகரையில் 23வது பாடல் பெற்ற திருத்தலமாக பார் புகழும் மண்ணும் பக்தர்கள் மகிழும் வண்ணம் அமைந்தருளியுள்ள திருவேள்விக்குடி வேள்வியின் மூலமாக வேண்டிய வரங்களை பெறலாம் என்பதற்கு சான்று பல கூறும் இத்திருக்கோயில் ஓர் அமைதியான சூழ்நிலையில் ஆனந்தமான சுகராகத்தை இசைக்கின்றது. பெருமான் பெருமாட்டி திருமண திருக்கோல திருவுருவச் சிலை தரிசிக்கின்ற பொழுது மனதிற்குள் மகிழ்வு அமைகின்றது. திருவேள்விக்குடி அருள்மிகு ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி சமேத அருள்மிகு ஸ்ரீ மணவாளேஸ்வரர் ஆலய பெருமான் தரிசனம் ஓர் தெய்வ திருவருள் தரும் தரிசனம்.
सौवर्णासनसंस्थितां त्रिनयनां पीतांशुकोल्लासिनीं हेमाबाङ्गरुचिं शशाङ्कमकुटां सच्चम्बगस्रग्युताम् हस्तैर्मुद्गरपाशवज्ररसनां सम्बिभ्रतीं भूषणैर्व्याप्ताङ्गीं बगलामुखीं त्रिजगतां संस्तम्भिनीं चिन्तयेत्। உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. உன் கருணை தவிர வழியேதம்மா, உன் கருணை தவிர வழியேதம்மா. வாழ்க்கையில் துயரங்கள் நீங்கிடவே உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. உன் கருணை தவிர வழியேதம்மா, உன் கருணை தவிர வழியேதம்மா. வாழ்க்கையில் துயரங்கள் நீங்கிடவே உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. தேவர்களும் தேவ தெய்வங்களும் பட்ட வினைகளை போக்கிய பகலாமுகி. தேவர்களும் தேவ தெய்வங்களும் பட்ட வினைகளை போக்கிய பகலாமுகி. வருகில்லையா தாயே, தருகில்லையா உந்தன் ஆனந்தாமிருத திருவரங்கள், ஆனந்தாமிருத திருவரங்கள். உனை தவிர வேறு துணையில்லை தாயே, தாயே. சைலபுத்ரி காந்தன் உனை நினைத்து சதா மந்திர ஜபம் செய்து தவமிருக்க. சைலபுத்ரி காந்தன் உனை நினைத்து சதா மந்திர ஜபம் செய்து தவமிருக்க. மண்ணினில் கேவலமானிடன் நான் செய்யும் மந்திர ஜபம் காதில் கேட்குமோ, கேட்குமோ. உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. இன்பங்கள் தந்தாலும்
துன்பங்கள் தந்தாலும் நீயே என் தெய்வம் வகடாமுகி. இன்பங்கள் தந்தாலும் துன்பங்கள் தந்தாலும் நீயே என் தெய்வம் வகடாமுகி. துயரங்களில் மனம் அதிகமுனை நினைக்கும் என்றால் துயரமே போதுமம்மா, துயரமே போதுமம்மா. உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. உன் கருணை தவிர வழியேதம்மா, உன் கருணை தவிர வழியேதம்மா. வாழ்க்கையில் துயரங்கள் நீங்கிடவே உனை தவிர வேறு துணையில்லை தாயே, இகத்துக்கும் பரத்துக்கும் உடையவளே. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. வித்யோபாசனையில் சிறந்த உன் மந்திரத்தை மனதில் நினைத்தாலே மோட்சமம்மா. வித்யோபாசனையில் சிறந்த உன் மந்திரத்தை மனதில் நினைத்தாலே மோட்சமம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. வகடாமுகி உன்னை மனதில் நினைத்தாலே உள்ளில் ஒரு ஆனந்தம் பொங்குதம்மா. வகடாமுகி உன்னை மனதில் நினைத்தாலே உள்ளில் ஒரு ஆனந்தம் பொங்குதம்மா. ஆனந்தாமிருத வர்ஷிணியே தாயே, ஜீவாமிருத கும்பம் நீயேயம்மா. ஆனந்தாமிருத வர்ஷிணியே தாயே, ஜீவாமிருத கும்பம் நீயேயம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. மலைமகள் காந்தன் உன்னை மனதில் நினைத்து சதா ஜபம் செய்து வரும் உந்தன் மந்திரத்தை. மலைமகள் காந்தன் உன்னை மனதில் நினைத்து சதா ஜபம் செய்து வரும் உந்தன் மந்திரத்தை. ஜபிப்பதற்கும் உன்னை நினைப்பதற்கும் எனக்கு வரம் தந்ததே உந்தன் கருணையம்மா. ஜபிப்பதற்கும் உன்னை நினைப்பதற்கும் எனக்கு வரம் தந்ததே உந்தன் கருணையம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா.
உனக்கும் மேலொரு தெய்வமில்லை தாயே, மும்மூர்த்திகளும் போற்றும் அம்பிகையே. உனக்கும் மேலொரு தெய்வமில்லை தாயே, மும்மூர்த்திகளும் போற்றும் அம்பிகையே. பகடாமுகி நீயே சர்வமகாசக்தி, நித்யானந்தாமிருத வர்ஷிணி. பகடாமுகி நீயே சர்வமகாசக்தி, நித்யானந்தாமிருத வர்ஷிணி. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. வித்யோபாசனையில் சிறந்த உன் மந்திரத்தை மனதில் நினைத்தாலே மோட்சமம்மா. வித்யோபாசனையில் சிறந்த உன் மந்திரத்தை மனதில் நினைத்தாலே மோட்சமம்மா. மூன்று திருவிழிகள் கொண்டவளே, உந்தன் கருணைக்கு எல்லையேது வித்யையம்மா. பகளாமுகி